ஆமா ஆமா அந்த பைஜாமை பெற்றேன் பைஜாமை பெற்றேன் அந்த கருப்போடு அந்த கருப்பண்ண சாமியை நாம் அடிமைப்படுத்தி வைத்திருந்தோம். எப்படி எடுத்துக்கிட்டானே அந்த கருப்பண்ண சாமியை உபதேசம் செய்து வைத்தோம். இவன் எடுத்து விட்டானே. இவனை பார்த்தா ஏதோ சூழ்ச்சிக்காரன் போல் தெரிகிறது. நம்மை விட மந்திரப்படுத்தவன் இருக்கிறான். சரி போகட்டும். மூன்றாவது மணி எடுத்து பண்ணுகிறேன். சிங்கமுகம் எடுத்து கொண்டு வா. எடுக்க முடியுமா? சிங்கமுகம் ஓ காலி சிங்கமுகம் பிடாரியா அவனை சொல்லுங்க. அவனை கூடு. இந்த நெடுமொழி அவனால் எடுக்க முடியுமா? அவன் கிடக்குற சின்ன பையன் அவனாலும் கடைசி சிரிப்புன்னு பாக்குறேன். சிரிக்காதா சூத்துல உலக்கை என்று சொல்லக்கூடிய நெடுமொழி இது எப்பேற்பட்டது? ஒரு வேங்கை மரத்தால் உருவான நெடுமொழி. பார்த்தா பசுமரம் பச்சை பசுமரம். இந்த உலக்கை நாம் முன்னோர்கள் எதற்காக பயன்படுத்தினார்கள்? நாம் மனிதனும் உண்ணக்கூடியது என்ன? அரிசி. அரிசி அரிசி. சிவபெருமான் படி அளக்குகிறார். படி அளக்கிறார் என்றால் எப்படி? யானை முதல் எறும்புக்களை 84 ஜீவ பேதங்களுக்கும் படி அளக்கிறார். 84 லட்சம் படி அளப்பது என்றால் என்ன? இந்த தமிழர்கள் நாம் மனிதனும் உண்ணக்கூடிய உணவு அரிசி. நாம் சாப்பிடக்கூடிய அரிசியில எந்த தெய்வம் குடியிருக்குது தெரியுமா? எல்லாம் அன்னபூர்ணிங்க கிடையாது. அரிசி, அரியும் சிவனும் ஒன்றாக சேர்ந்ததுதான் அரிசி. நாம் உண்ணக்கூடிய உணவு அந்த அரிசி. அரிசி, அரியும் சிவனும் ஒன்றாக சேர்ந்ததுதான் அரிசி. அந்த அரிசியை நாம் எப்படி விளைய செய்கின்றோம், எப்படி பிரித்தெடுக்கிறோம்? அந்த அரிசியை காப்பது ஒரு பெண்மை, உமி, தவிடு என்று சொல்லக்கூடிய உமி. அந்த உமியிலே உமா என்ற மகேஸ்வரி, உமா மகேஸ்வரி பிடித்திருக்கிறார். உமி என்று சொல்லக்கூடிய உமி. அந்த உமியை எடுத்தால்தான் நான் சாப்பிடக்கூடிய அரிசி பயன்படும். அதற்காக நாம் தமிழர்கள் சிவனும் சக்தியும் ஒன்றாக சேர்த்தார்கள். எப்படி? சிவனாக இந்த உலக்கை, உலக்கை என்பது சிவம்,
உரல் என்பது பெண்மை. அந்த உரலிலே நாம் விளையக்கூடிய அந்த நெல்லினை இட்டு இந்த உலக்கையால் அப்பொழுதுதான் அந்த உமியானது நீங்கும். அந்த அரிசியை படைக்க வேங்கை மரத்தில சிறப்பு மிக்க இந்த உலக்கை உருவாக்கம் செய்திருக்கிறார்கள். அப்போ இந்த உலக்கையில குடியிருப்பது சிவபெருமான். அதனாலதான் அந்த ஈசனையே உபதேசம் செய்து வைத்திருக்கோம். சுடலைக்கு போய் வந்தாலும், நம் வீட்டிலே சீமந்தம் நடந்தாலும், ஒரு பெண்மையானவர் ருது ஆனாலும் இந்த உலக்கையை நாம் அருகாமையில் வைக்கும். சீமந்தம் செய்யும் பொழுது வயிற்றிலே பாரத்தோடு இருக்கிறார். அந்த பாரத்தை உதைக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலக்கையை உதைப்பார்கள். இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டுக்கு போய் வந்த உலக்கையை தாண்டுவது. நாம் தமிழர்கள் இப்பேற்பட்ட ஒரு சிறப்பு மிக்க தத்துவங்களை உணர்த்துவதற்காக மாபெரும் இந்த உலக்கையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அப்படி பெருமை வாழ்ந்த இந்த உலக்கையை அடிய நான் எப்படி எடுக்க வேண்டும்? எடுத்து வேண்டாம். எடுக்க முடியுமா? இந்த உலக்கையானது விண்ணுக்கும் மண்ணுக்கும் கீழும் மேல சுழன்று கொண்டிருக்கிறது. என் காலாலும் என் கரத்தாலும் பின்னி அணைத்து எடுக்க வேண்டும். இந்த நெடுமோடியை அவனால் எடுக்க முடியுமா? முடியும். கீழுக்கும் மேலுக்கும் சுழன்று கொண்டிருக்க இந்த உலக்கை குடியிருப்பது சிவபெருமான். காவல் தெய்வங்களாக இருந்து என் காலிலும் என் கரங்களிலும் வலுப்பெற செய்ய வேண்டும். அப்பா முனீஸ்வரா, எங்கும் நிறைந்தவளே, பெரியாண்டவா, மதுர வீரா, என் கால் கரங்களில் இருந்து உலக்கையை தொடும் பொழுது கால் கரங்களை பாதிக்கும்படி அன்போடு கேட்டு ஆட காத்தா கருப்பண்ணா ஓடிவா. உயிருள்ள சிவனை என் காலால் எடுக்கும் பொழுது ஆண்டவா கால்களும் சோறுதடா கருப்பண்ணா கருப்பண்ணா கண்டபடி கால்களும் சோறுதடா கருப்பண்ணா கருப்பண்ணா கண்டபடி கைகளும் சோறுதடா கருப்பண்ணா கண்டபடி
நீலவண்ண கொடி பறக்குது அதிலே அம்பேத்கரின் உருவம் தொழிக்குது தீண்டாமையின் உயிரோடு நிற்குது மக்கள் தெய்வமாக அவரை வணங்குது நீலவண்ண கொடி பறக்குது அதிலே அம்பேத்கரின் உருவம் தொழிக்குது தீண்டாமையின் உயிரோடு நிற்குது தீண்டாமையின் உயிரோடு நிற்குது மக்கள் தெய்வமாக அவரை